சார் இந்த தலைமையினுடைய இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் தலைமையில் அந்த பிரபாஸ் பேலஸில் நடந்த ஓமந்தூரார் அந்த ஊரில் நடந்த அந்த கூட்டத்தில் 11வது ரெசல்யூஷனாக ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதாவது தலைமை உத்தரவுக்கு கட்டுப்படாமல் கட்சியை பலவீனப்படுத்தும் நபர்கள் மீது கட்சி விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு விசாரணை நடத்தி தேவைப்பட்டால் தற்காலிக நீக்கம் செய்து பிறகு நடவடிக்கைகளை எடுத்து கட்சியின் மாண்பையும் நிறுவன மாண்பையும் நிறுவனரே தலைவராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு நிறுவனருமான அவருக்கு பொறுப்பற்ற பதிலை சொல்லி பொதுவெளியில் அவருடைய பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. இது நேரடியாகவே டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்காகவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானமா சார், இல்லை வேற யாருக்காச்சுமா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் சாதாரணமாக டாக்டர் ராமதாஸ் மற்றும் டாக்டர் அன்புமணி இருவரையுமே அரசியல் ரீதியாக சமூக வலைத்தளத்தில் நான் அவர்களை பற்றி விமர்சித்திருக்கிறேன். அப்போதெல்லாம் என்னை தரக்குறைவாக பேசிய பாமகவை சார்ந்த நண்பர்கள் இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களை சமூக வலைத்தளங்களில் நான் கூட அப்படி பேசுவதற்கு நான் சங்கோஜப்பட்டிருப்பேன். ஆனா அவர்கள் அவரை பற்றி கீழ்த்தரமாக பேசுகிறார்கள். இதெல்லாம் அதாவது டாக்டர் அன்புமணி மற்றும் டாக்டர் ராமதாஸ் இரு பிரிவினரிடையே மேலும் மேலும் விரிசலை தான் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதாவது இந்த தீர்மானம் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா பொது வெளியில் சமூக பொது சோசியல் மீடியாவில் மிக கடுமையாக டாக்டர் ராமதாஸை விமர்சிக்கிறார்கள். அன்புமணியினுடைய ஆதரவு அவரோட வயசை கேலி செய்து பல போஸ்ட் பார்த்திருக்கேன் நானே. அதே போல அவருடைய முதுமையை கேலி செய்து அவருடைய இயலாமையை கேலி செய்து எல்லாம் பாமகவினரே டாக்டர் ராமதாஸ்க்கு எதிராக பதிவிட்டு வருகிறார்கள்.